ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து போக்கோ F7 அல்ட்ரா. நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று வந்து போக்கோ F7 ப்ரோ பத்தி ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். மொத்தம் 2 ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க குளோபல்ல, சிங்கப்பூர்ல. போக்கோ F7 ப்ரோ, F7 அல்ட்ரா, மொத்தம் 2 ஃபோன். இது ரெண்டுமே வந்து ஃபிளாக்ஷிப் கில்லர்னு சொல்லியிருக்காங்க. போக்கோ F7 ப்ரோல வந்து ஸ்பெக்லாம் வந்து நம்ம நேற்று வந்து பார்த்துருப்போம். ஸ்பெக்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர் மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வந்து போக்கோ F7 அல்ட்ரா. அல்ட்ரானாலே வந்து அந்த போக்கோலே பிராண்ட்லேயே வந்து அல்ட்ரான்னு ஒரு கொண்டு வரது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ விவோல வந்து அல்ட்ரான்னு வந்தா இருக்கிற அல்ட்ரா தான் வந்து பெஸ்டா இருக்கும். விவோல வந்து நீங்க பேசிக் மாடல் வந்து மிட் ரேஞ்ச் போன்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் பார்க்கும்போது அல்ட்ரா சீரிஸ் தான் நல்லா இருக்கும். அதனால போக்கோல அல்ட்ரான்னு வச்சிருந்தனால போக்கோல இந்த போன் தான் வந்து இந்த வருஷம் பெஸ்ட் போனு போக்கோல. அதனால போக்கோ F7 அல்ட்ரா இந்த போன்ல அப்படி என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க, லேட்டஸ்டா என்னென்ன வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்ட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போக்கோ F7 அல்ட்ரா 5G இது ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர். அப்படி இந்த போன்ல வந்து நிறையவே ஸ்பெக் வந்து சூப்பரா அல்டிமேட்டா வந்து அப்கமிங்ல வர ஸ்பெக்லாம் வந்து இவங்க அட்வான்ஸாவே கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த போனுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 கலர், பிளாக் கலர் அண்ட் எல்லோ கலர். இது வந்து எல்லோ கலர் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எடிஷன். எல்லோ கலர் வந்து பேக் சைடு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்க லுக் வைஸ்ல சூப்பராகவே இருக்கும். அந்த கார்னர்ல பிளாக் கலர் இருக்கும். அந்த எல்லோ வீஸ் பிளாக்ல பார்க்கும்போது போக்கோ வந்து அந்த பாக்ஸ் கண்டென்ட்லயே வந்து அந்த கலர் கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லோ கலர் கண்டிப்பா வாங்க. உண்மையில அந்த எல்லோ கலர் வந்து ஸ்பெஷல் எடிஷனா வந்து இந்த போன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எல்லோ கலர் ட்ரை பண்ணுங்க. மொத்தம் 2 கலர். உங்களுக்கு எல்லோ பிடிக்காதவங்க நீங்க பிளாக் கலர் கூட ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்ட் குவாலிட்டி டிசைன்ல இருந்து பாத்திரலாம். டிசைன் வைஸ்ல பார்க்கும்போது இந்த போனோட திக்னஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 8.4 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதிகமாக தான், கம்மி பண்ணி கொடுக்கல திக்னஸ். அதுக்கப்புறம் வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 212 கிராம் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து உங்களுக்கு 200 கிராமுக்கு மேலதான் இருக்கும். அதெல்லாம் வந்து லைட் வெயிட்லாம் இந்த போன்ல எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு வெயிட்டா தான் இருக்கும். உங்களுக்கு கிராமும் 200 கிராமுக்கு மேலதான் இருக்கு. 212 கொடுத்துருக்காங்க அந்த போனை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்ட் சைடு வந்து சீல்டு கிளாஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பேக் சைடு வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேமால பில்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பேக் சைடு அலுமினியம், ஃப்ரண்ட்ல வந்து சீல்டு கிளாஸ். அதனால ப்ரொடெக்ஷன் வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரால அல்டிமேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. IP ரேட்டிங் இந்த போன்ல வந்து இருக்கு. எல்லா போன்லயும் கொடுக்குற மாதிரி IP68 இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளேயால வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. 68 பில்லியன் கலர் வந்து இதுல சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டால்மி விஷன் சப்போர்ட் இருக்கு. ரெஃபரன்ஸ் ரேட் எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் உண்டு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் டிபிக்கல் பிரைட்னஸ் வந்து 1800 nits கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 3200 nits கொடுத்துருக்காங்க. 3200 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்ததுனால இன்டோர் அவுட்டோர்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. டைரக்ட் சன்லைட்ல கூட நீங்க போன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளே நல்லாவே விசிபிள் ஆகும். அதனால வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரக்ட் சன்லைட்ல நல்லாவே வந்து போன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பீக் பிரைட்னஸ் வந்து நல்லாவே அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 6.67 inches வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2K ரெசல்யூஷன் 2K டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 2K டிஸ்பிளே ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1440x3200 பிக்சல்ஸ். ஓரளவுக்கு ரெசல்யூஷன் வந்து நல்ல மீடியமா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு இந்த போன்ல வந்து நல்லாவே இருக்கும். பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 526 பிபி டென்சிட்டி இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போக்கோவோட சீல்டு கிளாஸ் தான் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா போன்லயும் வந்து நீங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் பாப்பீங்க, 7i பாப்பீங்க, விக்டர்ஸ் பாப்பீங்க, விக்டர்ஸ் 2+ பாப்பீங்க. அல்ட்ரா சீரீஸ்ன்னு போகும்போது எல்லா மாடல்லையும் அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து எப்பவுமே கொடுப்பாங்க. அதே மாதிரி போக்கோல சீல்டு ப்ரொடக்ஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிராப் டெஸ்ட்ல வந்து எந்த டேமேஜுமே ஆகாது. அதுக்கு போக்கோ வந்து கேரண்டியா ஒரு நல்ல சீல்டு கிளாஸ் ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த போன் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் Android 15 தான் அவுட் ஆஃப் பாக்ஸ் லான்ச் பண்றாங்க. HyperOS வந்து 2ல வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்லயே உங்களுக்கு கிடைச்சிருது. இந்த வருஷம் லான்ச்சர் எல்லா போனுமே HyperOS 2 தான் வந்து ரெட்மியும் சரி போக்கோவும் சரி உங்களுக்கு HyperOS 2 கிடைச்சிரும். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து உங்களுக்கு 4 வருஷம் அப்டேட் கொடுக்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க போக்கோல இருந்து. இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிப் செட்னு பார்த்தா Snapdragon 8 Elite லேட்டஸ்ட் ப்ராசஸர் 3nm கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயும் 4nm 6nm கொடுப்பாங்க. ஆனா Snapdragon 8 Elite கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். Snapdragon 8 Elite தான் இந்த வருஷம் வந்து லேட்டஸ்ட் பிளாக்ஷிப்ல கொடுக்குற Snapdragon ப்ராசஸர். அது இந்த போக்கோ போன்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த போனை கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சிப் செட் வந்து நல்லா லேட்டஸ்ட் சிப் செட் Snapdragon 8 Elite வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அது வந்து IQ 13 சரி, OnePlus 13 சரி,
சாம்சங் S25 அல்ட்ராவும் சரி, இந்த 3 போன்லயுமே வந்து 8 எலிட் வந்து சூப்பராகவே ஒர்க் பண்ணுது. அதனால கண்டிப்பா அந்த போக்கோலையும் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஜிபியூன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரினோ 813 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்னு பார்த்தா மொத்தம் 2 ஸ்டோரேஜ், 12GB 256, 16GB 512. யூஎஃப்எஸ் வந்து உங்களுக்கு 4.1 கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட். யூஎஃப்எஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. LPDDR 4X RAM கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த 5X கொடுக்கல, 4X கொடுத்துருக்காங்க. LPDDR 4X கொடுத்துருக்காங்க. அது ஒரு டவுன் கிரேட் தான். 5X கொடுத்துருந்துருக்கலாம். யூஎஃப்எஸ் வந்து 4.1 கொடுக்கும்போது அது 5X கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடாவே இருக்கும். 3.5mm ஜாக் இந்த போன்ல இருக்கு. Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 தான் நீங்க லேட்டஸ்ட் எல்லா போன்லயும் பாப்பீங்க. பிளாக்ஷிப்ல அதிகபட்சமா நீ 5.4 தான் பாத்திருப்பீங்க. 5.5 கூட பாத்திருக்க மாட்டீங்க. இவங்க வந்து 6 கொடுத்துருக்காங்க, 6.2 கொடுத்துருக்காங்க ப்ளூடூத். அதனால வந்து அந்த 6.2 வந்து நான் எந்த போன்லயுமே பார்த்ததில்ல, எந்த போன்லயுமே கொடுக்கல இப்போ வரைக்கும். பிளாக்ஷிப்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ளூடூத்ல வந்து ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் 6.0 கொடுத்துருக்காங்க. அதனால ப்ளூடூத் வந்து கனெக்டிவிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் NFC சப்போர்ட் உண்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். கொஞ்சம் பக்கத்துல வச்சு கூட வந்து NFC மூலமா வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது இந்த போன்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் USB வந்து டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க 2.0. உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்போலேயே ஃபிளாக்ஷிப் மொபைல வந்து ஆப்டிக்கல் தான் கொடுத்துருந்தாங்க. விவோல அல்ட்ராசோனிக் கொடுத்துருந்தாங்க. OnePlusலயும் அல்ட்ராசோனிக் கொடுத்துருந்தாங்க. ஐக்யூலயும் அல்ட்ராசோனிக் கொடுத்துருந்தாங்க ஃபிங்கர் பிரிண்ட். அதே மாதிரி போக்கோலையும் அல்ட்ரா சீரீஸ்ல வந்து உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டச் வந்து டச் பண்ண உடனே அடுத்த செகண்ட் வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு அன்லாக் எடுத்துரும். உங்களுக்கு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்டோட அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு ஸ்டெப் மேலேயே இருக்கும். அது இதுல கொடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 5300 mAh பேட்டரி கொடுத்து வச்சிருக்காங்க. பேட்டரி வந்து உங்களுக்கு F7 Pro வாங்கினீங்கன்னா 6000 mAh நீங்க யூஸ் பண்ணலாம். F7 அல்ட்ரால உங்களுக்கு பேட்டரி எம்ஏஜ் கம்மி பண்ணிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் 50 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க 6000 mAh 3500 கன்சல்ட் பண்ணாதீங்க. வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா F7 அல்ட்ரா வாங்க. ஏன்னா இதுல வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கு ஒரு PD சார்ஜர் வந்து 3.0 வெர்ஷன் லேட்டஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜரும் உங்களுக்கு 120 வாட்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கலர்ல வந்து பிளாக் எல்லோ, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க. எல்லோ கலர் தான் ஸ்பெஷல் எடிஷன் இந்த போனை பொறுத்த வரைக்கும். கடைசியா நம்ம கேமரா பாத்துருவோம். கேமரானா இந்த போனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் போக்கோல இப்படிலாம் கேமரா கொடுப்பாங்களா அப்படின்னு நானே ஸ்பெக்கு வந்து ஆச்சரியமா பார்த்தது இந்த போன்ல தான். உங்களுக்கு பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. டெலிஃபோட்டோ 50 கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் 32 கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 32 கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிரைமரி கேமரா 50, செகண்டரி கேமரா 8 மெகா பிக்சல் இந்த மாதிரி தான் நான் போக்கோல பார்த்துருக்கேன். இவங்க 3 கேமராவுமே வந்து நல்லா அல்டிமேட்டா கொடுக்குற போக்கோ போனை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பாக்குறேன். போக்கோ F7 அல்ட்ரா இது ஒரு கேமரா கண்டிப்பா நீங்க வாங்கலாம். ஏன்னா கேமரா ஸ்பெக்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க கேமரால வந்து பிரைமரி கேமரால வந்து நீங்க 8K 24 ABS வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 4K 24, 16, 13 ABS எல்லாமே நீங்க வந்து ஷூட் பண்ணிக்கலாம். 4K 16 ABS தான் பெரும்பாலும் நீங்க எல்லாருமே ஷூட் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே அந்த 4K 16 ABS தான் ரொம்ப தேடுவாங்க. வீடியோ எடுக்கும்போது கரெக்டா 4K 16 ABS தான். நானே 4K 16 ABS தான் வச்சு எடுப்பேன். அதனால அந்த 4K 16 ABS உங்களுக்கு இந்த போன்ல சப்போர்ட் ஆகும். 8Kயும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 8K பெரும்பாலும் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. எனக்கும் 8K என் போன்ல இருக்கு. நானும் 8K வந்து யூஸ் பண்ண மாட்டேன். 4K 16 ABS தான் எடுப்பேன். இந்த போன்ல 4K 16 ABS கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரால மட்டும் தான் வந்து வீடியோ எடுக்கிறத வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. 1080 13 ABS 16 ABS மட்டும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். உங்களுக்கு F7 Proவும் சரி, F7 அல்ட்ராவும் சரி, உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரால வந்து 2K 4K எடுக்காது. இது ஒரு சின்ன டவுன் கிரேட் தான். மற்றபடி ஸ்பெக் எல்லாம் ஓகே தான். இந்த மெகா பிக்சர் 32 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி, பிரைமரி 50, மற்ற அல்ட்ரா வைடு, டெலிஃபோட்டோ எல்லாமே வந்து நல்லா அதிகப்படுத்தி தான் கொடுத்துருக்காங்க. சென்சார்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன டைமோட நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில். இந்த ஃபோன் ஒரு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் வந்து சிங்கப்பூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து இது லான்ச் ஆகுமா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலைன்னா ஃபாரின்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்க கிட்ட ஆர்டர் போட்டு கொரியரில் கூட அனுப்ப சொல்லி வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுமான்னு கன்ஃபார்மாக தெரியல. குளோபலில் லான்ச் பண்ணிட்டாங்க. குளோபல்ல மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிட்டு ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 56,000 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட், 60,000 ரூபாய்க்கு வந்து இந்த 512 வேரியன்ட், இந்த 16GB 512 வேரியன்ட் வந்து 60,000 ரூபாய் நம்ம இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது. இந்த போனோட ஸ்பெக் இவ்வளவுதான். இந்த போன் வந்து நிறையவே வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல அப்படி என்ன ஹைலைட்னா IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. UFS வந்து 4.1 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 6.0, இது ஒரு ஹைலைட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு 8K வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து இந்த போன்ல ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அவங்களோட சீல்டு ப்ரொடக்ஷனுக்காண்டி சீல்டு ப்ரொடக்ஷன் அவங்களோட கொடுக்காங்க. அது மாதிரி 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்காங்க. 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட். அதுக்கு லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் 8 எலிட் ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அல்ட்ரால வந்து என்னென்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த போனை வந்து இந்தியாவில் வந்தா கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த போனை பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க.
இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.